Hi, hello guys, welcome back to my channel and welcome back to another good video. ஸோ ஆஃப்டர் 10 to 12 வருஷம் கழிச்சு திருப்பி நான் தடா வரேன். லாஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா 2012 வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 years ஆச்சு இப்போ நான் தடா வரேன். ஸோ அதே மாதிரியோட வைப்பு, ஒரு சில்லான வைப்பு, நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட நீங்கள் தடா என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பைக் செக்கிங், கார் செக்கிங்லாம் க்ளீனாக ப்ராப்பராக நடக்கும். ஸோ டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வந்தவொடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க் பண்ணுறதும் கார் பார்க் பண்ணுறதும் இடம் வந்து தாராளமாக கொடுத்துருப்பாங்க. கீழே செக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்கெட்லாம் அதை கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி உங்ககிட்ட ஒரு ஃபண்ட் வாங்கிப்பாங்க. நீங்கள் திருப்பி மேலே போயிட்டு அந்த பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த கவர்லாம் இங்கே கீழே கொடுத்தீங்கன்னா அந்த அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்தது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நிறைய பேர் பிஸ்கெட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு மேலே வந்து அந்த பாக்ஸு பிளாஸ்டிக்ஸ்லாம் அங்கே போட்டுறதுக்காக நல்ல ஒரு ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. ஐ ஜஸ்ட் லைக் தட். ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து தடா பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்பாட்லாம் இருக்குங்க. பட் மெயின் ஸ்பாட் வந்து மேலே தான். மேலே போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்க்லாம் கிடையாது. ஸோ நல்ல கிரிப்பான ஷூஸ் போட்டு போனால் உங்களுக்கு வந்து நல்ல கிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி சேஃப்டியும் வந்து ரொம்ப முக்கியம், அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம், ஃபேமிலியோடையும் போகலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் பார்த்து உஷாராக போகணும். நான் போனது பார்த்தீங்கன்னா சண்டே டைம் வந்து வேற லெவலான க்ரௌடு வந்துருந்தது. ஸோ நல்ல வைபாக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு இடம் பார்த்து நீங்களே ஒரு ரூட்டை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல நிறைய ஸ்பாட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சில்லான ஸ்பாட்டோ வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேலெலாம் வரலை, எல்லாமே கீழே உட்காந்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் வந்து ஒரு சில இடம் ரொம்ப டஃப்பான இதாக இருந்தது. பட் நான் வீடியோவில் ஆக்சுவலாக கவர் பண்ணல. ஏன்னா வந்து ஃபோனையும் நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு நான் வீடியோவும் எடுத்துகிட்டு போனேன்னா என்னோட லைஃபுக்கு வந்து கேரண்டி கிடையாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்தது. ஸோ வந்து நமக்கு வீடியோ முக்கியமாக, லைஃப் முக்கியமாக பார்க்கும்போது நமக்கு லைஃப் தாங்க முக்கியம். ஸோ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி ஒரு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா வந்து ஹைலி ரிஸ்கான ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் வந்தது. அதாவது உங்களுக்கு கல் இதெல்லாம் தாண்டி போயிடலாம். பட் ஆனால் நீங்கள் எடுக்கிற ரூட் தான் ஆக்சுவலாக முக்கியம். நீங்கள் பார்த்து கரெக்டாக காலை வச்சு கரெக்டான ஒரு வைப்பில் போனீங்கன்னா கரெக்டாக ரூட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். பட் ஆனால் ஷூஸ் வந்து கம்பல்சரி மஸ்ட்னா. பட் நாங்கள் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் வந்து அங்கே பேர் ஃபுட்டு தான் போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பலில் தான் போகிறாங்க. அவங்களும் வந்து பக்காவாக பார்த்தா விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to ஈவினிங் 4 வரைக்கும் தாங்க. ஸோ 4க்கு மேலே அங்கே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா வந்து மார்னிங் நீங்கள் இந்த ஃபால்ஸ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மார்னிங் 5:30க்கே நீங்கள் கிளம்பிடணும். ஸோ 8 மணிக்கே நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டு மேலே போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours to 2 hours இந்த மேலே நீங்கள் ஸ்லோவாக ட்ரெக்கிங் பண்ணி மேலே போனீங்கன்னா ஒரு மேலே ஒரு சொக்கத்தை பண்ணலாம். நீங்கள் ஆனால் மேலே போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்பாட்லாம் வரும். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் ஒரு சில ஸ்பாட்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக உள்ள போயிடலாம். அதே மாதிரி இங்கே மங்கீஸ் பொருளை வந்து பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸோ ஏதோ வாங்கினா கூட நீங்கள் பார்த்து உஷாராக தொடர்ந்து சாப்பிடணும். இல்லைனா வந்து மங்கீஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கவிடும். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து வெல் ட்ரெயின்டு மங்கீஸாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டில் திறந்தோம். எங்கேருந்து வந்துன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தோன்னா மேலே வந்து பிஸ்கெட் கிட்ட வந்துருச்சு. ஸோ வந்து ஹைலி ரிஸ்க்கான மங்கீஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் மங்கீஸ் வரும்போது நீங்கள் சூன்னு அதை போய் நீங்கள் அடிக்க போனீங்கன்னா மங்கீஸ்க்கு மேலே புரண்டி விட்டுரும். அதனால் வந்து நீங்கள் பிஸ்கெட் கேட்டால் கூட உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா நாங்களால் முடிஞ்சதை நான் கொடுத்தோம், வாங்கிட்டு அழகாக போயிடுச்சு. அதே மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் வந்து நீங்கள் பக்காவாக கொண்டு போங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில்லாம் இல்லை, எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து டீஹைட்ரேட்டும் ஆகலை. ஏன்னா வந்து கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக வருது. தண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்டல் கிளியராக வேறு லெவலான ஒரு இதுங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணிலாம் வந்து என்னதான் வந்து நம்ம வந்து 200 கொடுத்து இந்த பிளாக் வாட்டரோ இல்லை ப்ரௌன் வாட்டரோ ஏதாவது குடித்தா கூட இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரான ஒரு மினரல்ஸ் ஹை ரிச்சான வாட்டர் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கவும் செய்யலாம், குளிக்கவும் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா வந்து தண்ணி வந்து வேறு லெவலான கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாறையெல்லாம் தாண்டி நீங்கள் போகணும். ஸோ லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டே போனாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதோட பெரிய பெரிய டீமில் மேலே வந்துச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபுல்லாக பசங்க பொண்ணுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வேறு லெவலான ஒரு வைபான ஒரு பிளேஸுங்க. ஆனால் நீங்கள் பார்த்து ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக நிதானமாக போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃப். வழி விட்டுருவோம், நம்ம நிற்க முடியல.
இந்த மாதிரி ஒரு சில பாசிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோகவுடில் போயிட்டு அந்த பக்கம் நீங்கள் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பக்கத்தில் ஆள் வந்தாங்களோ இந்த பக்கத்தில் ஆள் போனாங்களோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து நிதானமாக போகிறது தான் வந்து உங்களுக்கும் சேஃபு, மற்றவங்களுக்கும் சேஃபு. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் கை கொடுத்து நீங்கள் சப்போர்ட்லேயே போகணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடையை தாண்டி இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு லெவல் ஃப்ளோவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு சில தடைகள்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ அழகு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஆபத்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து உஷாராக போங்க. ஸோ எனக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கவுட் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே டீம் ஏறிட்டு இருக்கா. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேஞ்சர்னு ஒரு எனக்கு பேக்கில் வந்து ஒரு பெயிண்ட் போட்டுருப்பாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு ஆட்கள் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயும் நாங்கள் போனோம். ஸோ வந்து பட் ஆனால் வந்து வீடியோ வந்த அளவுக்கு நான் கவர் பண்ணல பிகாஸ் ஆஃப் வந்து ஸோ எங்கிட்ட ஒரு ஃபோன் மட்டும் தான் இருந்தது. ஸோ ஃபோன் மட்டும் கையில் பிடிச்சிட்டேன். இப்போ ஏற முடியல, ஏன்னா பேக் வர வெயிட்டாக இருந்தது. ஸோ அதை வச்சுருந்தனால ஏற முடியல. ஸோ இந்த இடத்துல சில் பண்ணிவிட்டு நாங்கள் மேலேயும் போயிட்டு ப்ராப்பராக சில் பண்ணிவிட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் மேலே இருந்தோம். ஸோ இருந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 இங்கே கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஸோ கீழே இறங்க ஆரம்பிச்சது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கீழே பார்க்கிங் வந்துட்டோம். பார்க்கிங் வந்து அங்கே இதெல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி வேறு லெவலில் இருந்துங்க. ஸோ இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில தடைகள் தாண்டி தான் வரணும். பட் ஆனால் வந்து ஹைலி ரிஸ்க் எடுத்து வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கலாம். பீஸ்.